ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2/1/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல் போர்டில் வந்து பார்த்தோன்னா 7 அப்படி நம்ம கொடுத்துருந்தோம். யாரும் ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பிசி வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கும். ஸோ ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்க்கு இப்போது நான் ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துங்க. லாஸ்ட்டாக நமக்கு அடித்த ரிசல்ட், சரிங்களா? போன வருஷத்தில் லாஸ்ட்டாக அடித்த 841 794 ரிசல்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டை 2 நம்பராக வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணுறோம், சரிங்களா? 2 நம்பராக ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 84க்கு என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். 8 4 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 12 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 8ஐயும் 4ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 12 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். 1 7 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8, 9 4 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 13 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 2 ப்ளஸ் பண்ணணும். 1 2 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன 3, 8 1 ப்ளஸ் பண்ணோம்னா 9, இந்த 3க்கு 3 அப்படியே இறக்கிக்கிறோம், சரிங்களா? அப்போ 3 9 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். 3 9ம் 12 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த 3 அப்படியே நம்ம வந்து இறக்கிறோம். ஸோ 1 2 3, இப்போது இந்த 3 அப்படியே நம்ம இறக்கிக்கிறோம், சரிங்களா? இப்போது 3 3 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, சரிங்களா? சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இது ஒரு லாங்காக தான் போகும். ஆல் போர்டு மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்தா இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து வந்துகிட்ருக்கு, சரிங்களா? ஸோ எடுத்து கொஞ்சம் மெனக்கட்டோம்னா ஒரு ஆல் போர்டு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாம். 37 96, சரிங்களா? 37 96 75. ஸோ இப்போ இந்த 3 7 கூட்டினோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, சரிங்களா? 10. ஸோ 9 6 கூட்டினோம்னா 15, 7 5 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படி நம்பர் வரும். இப்போ ஒரு 0 வந்து பார்த்திங்கன்னா 0 தான் வரும். ஸோ அதனால் இதை விட்டுடலாம், சரிங்களா? இப்போ 1 5 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 1 2 3, அப்போது 6 3 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ 9 அப்படி நம்பர் நாளைக்கு ஆல் போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? மேக்ஸிமம் நான் இந்த இதில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த நம்பரே வருது, ஒன்றும் இல்லாட்டியும் பவர் பண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு நம்பர் இறக்கியோ அல்லது ஏற்றி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரை பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நமக்கு ஒரு பகுதி நாளாவது நமக்கு வந்து பார்த்தா இந்த பேட்டர்ன் நமக்கு பாஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ குறைக்கிற நம்பர் சப்போஸ் இந்த இடத்துல இப்போது 9க்கு கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த நம்பர் இந்த 6 3ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இதுலேருந்தும் இதில் இருந்துச்சு அப்படின்னா குறைச்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வர அன்னைக்கே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 9 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ 9 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி போன மாதத்தில் அடித்த ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். 1 3 2 4. ஸோ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி, சரிங்களா? 4 டிஜிட்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி. ஸோ போன மாதம் இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ரம்மி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இங்கே 53 42 ஃபுல் ரம்மி, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 1 3 2 4. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்துங்க, 3 டிஜிட் மட்டும் எழுதிக்கலாம். 089 089. ஸோ நெக்ஸ்ட்டு 53 42. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 794 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இதில் பார்த்துக்குங்க. ஸோ ஃபுல் ரம்மி வந்தால் மட்டும்தான் 4 டிஜிட் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ரம்மியாக வந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் நமக்கு பாஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு இந்த 3ன்னு இருக்குங்களே, ஸோ இந்த 3க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ 8க்கு 8 அடிச்சிட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. இந்த 0 அப்படிங்கிற நம்பர் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம், சரிங்களா? ஸோ 2 நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்குங்க, 4க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 9 அப்படியே டேரெக்டாக உட்காந்துருக்கு. 2க்கு பவர் நம்ம இந்த இடத்துல 7, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. ஸோ இன்னொரு நம்பர் வர்றதுக்கு இப்போ 1க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0. இந்த இடத்துல 40 நம்பர் பாருங்கள். 5க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 794 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அப்போது இன்றைக்கான நம்பர்ஸுக்கான இந்த பேட்டர்னை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஆல் போலில் 9 அப்படி நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் மேட்சிங் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 96, 75 சரிங்களா. ஃபுல்லுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்மீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் இல்லை. ஒரு வேளை வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதுனால நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ இதனோட 6, 7, 5க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 7க்கு 2, 5க்கு 0. ஸோ இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே சேம் நம்பராக வந்து பார்த்தோன்னா பவர் நம்பர் அப்படியே வருது. 4க்கு பவர் அப்படியே 9 அப்படி நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் வந்து பார்த்தோன்னா அப்படியே சேம் நம்பர் வந்து பார்த்தோன்னா இறங்கியிருக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இங்கே நமக்கு ஒரு நம்பர்ஸ் மட்டும், அதாவது இந்த நம்பர்ஸ் மட்டும் மாறி இல்லாமல் இருந்தால் 2 பேட்டர்னாக பார்த்துக்கலாம். 8, 0 ரம்மி தான். ஆனால் ஒரு நம்பர் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அதே நம்பர் வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ 098க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணி ஆடிருப்பாங்க. 4க்கு மட்டும் பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆடிருக்காங்க சரிங்களா. அந்த மாதிரி சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் எனக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த நம்பர் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஒரு சேம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே பவர் பண்ணி வரணும் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 920 அப்படிங்கிற நம்பர் எனக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுனால 920 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 920 அதே மாதிரி 929. ஸோ நம்ம நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ரம்மி நம்பர் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் 920 அப்படிங்கிற நம்பர் ஒன்று, 920 அதே மாதிரி பிசியில் 29 வச்சு நமக்கு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 829 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 920, 829 நமக்கு ஆல் போலில் வந்து பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை நமக்கு ஃபஸ்ட்டு அடிக்கிறதுனால 675லேருந்தே நமக்கு ரிட்டன் கூட நமக்கு வந்து பார்த்தோன்னா 57, 75 கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 675 பாக்ஸ் பண்ணி. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 920 ஆல் போலில் 9 அப்படி நம்பர் எடுத்தனால இந்த நம்பர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த 9 வச்சு இந்த 920, 829 ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பிசியில் 29 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 29 எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 506 வந்து இன்ட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் 506 இன்ட்டு 035 வந்து இன்ட்டு பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 75 675க்கு இங்கே ஒரு நமக்கு ரிசல்ட் ஒன்று நம்பர்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த நம்பரோட பவர் நம்பர் தான் இந்த 75 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இதில் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப மறுபடியும் 334 இன்ட்டு 811 நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா 74 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. ஸோ அதனால் 29 இதனுடைய பவர் வந்து பார்த்தோன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம 920, 829 வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 3Dயில் நீங்கள் எந்த நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆல் போலில் 9 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 794 நம்ம இப்போ நான் கெஸ்ஸிங் எடுக்கும் போதே இப்போ தான் வந்துட்டு மார்க் பண்ணேன். 567க்கு 567 அப்படி வந்திருக்கு. 155க்கு 155 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. 497 நமக்கு வந்து பார்த்தோன்னா 794 அடிச்சிட்டாங்க. 567 நமக்கு வந்து பார்த்தோன்னா 675 அடிச்சிட்டாங்க. இங்கே அடிக்கிற பிசி நம்பர் 97 எடுத்து நமக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா திருப்பி 79 வச்சிட்டாங்க. 56 எடுத்து இங்கே பிசி 67 எடுத்து நமக்கு அப்படியே 67 வச்சிட்டாங்க. 55 எடுத்து அப்படியே வச்சாங்கன்னா 551 தான் வரணும் சரிங்களா.
ஸோ அடித்தாங்கன்னா அப்படின்னா 0551 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டுக்கு வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.